ஓம் மைஜாய் வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, புது ரூட்ல போகும் உங்களுடைய வாழ்க்கை, அந்த புது ரூட்லயே வரப்போகும் வருமானம், வேறு ஒரு பாதையில வாழ்க்கையும் வருமானமும் வந்து சேரப்போகுது, மாறப்போகுது. யாருக்கு? சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. காரணம், 2 கிரகத்தினுடைய தொடர்பு. அது 2 கிரகம் ராஜ கிரகம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த 2 கிரக தொடர்பு ஆடி மாதம் முழுவதும் நடைபெற போகுது. இன்றைய இதில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலில் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடைத்தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுநர் அப்படி தவறாமல் செல் பண்ணி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். இந்த ராகு உங்களுடைய துலாமிற்கு 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பராசியில தன்னுடைய சதய நட்சத்திரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் கண்டிப்பா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல எந்த மாற்றம் கிடைத்துல. பணப்புழக்கமும் பாசத்தை காட்டக்கூடிய உறவுகளும் கிடைத்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்கள் மூலமா சில அனுகூலமான பலங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இந்த ஒரு சூழல்ல ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைஞ்சு குருவான் உச்சம் அடைஞ்சார். சரிங்களா? மிதுன ராசியில இப்ப இருக்கக்கூடிய சூரியன் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி அப்படி பயிற்சி அடைஞ்சு கடகராசியில இருக்கக்கூடிய குருவோடு இணைவார். உச்ச குருவோடு சூரியன் இணைவார். குருவும் சூரியனும் ராஜ கிரகங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய துலாமிற்கு அது 10ஆம் வீடு. கர்மஸ்தானத்துல 2 கிரகங்கள். இல்லை உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு 5ஆம் வீட்டுல, 5ஆம் வீடுங்க கும்பத்துல இருக்காரு. அந்த கும்பத்திலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா, கும்பத்திலிருந்து எண்ணி பார்க்கும்போது 6ஆம் வீடாக அந்த கடகம் வரும். அப்ப நட்சத்திராதிபதி இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 6வது வீட்டில் குரு சூரியன் சேர்க்கை. உங்களுடைய ராசிலிருந்து எண்ணி பார்த்தா 10வது வீட்டுல குரு சூரியன் சேர்க்கை. எப்படி பார்த்தாலும் வேலை தொழிலை சொல்லக்கூடியது. அப்போ வேலை தொழில சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஆடி மாசத்துல ஒரு திருப்பம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், அதுவும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறும் கண்டிப்பா உண்டு. டெம்பரவரி ஜாப், கவர்மெண்ட் விஷயத்துல ஒரு டெம்பரவரியா நீங்க உள்ள நுழைறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட போஸ்டிங், பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்க தனியார் ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் அந்த நிறுவனத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லது நீங்க சொந்த தொழில் தொடங்குறதுக்கும் சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம். மிக முக்கியமா பொருளாதாரம், பணம் ரெடியாகக்கூடிய தருணம். எதிர்பார்த்த இடத்துல இந்த கடனா லோனா கிடைக்கக்கூடிய விஷயம் இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்டை, உங்களுடைய பிசினஸ் விஷயத்த கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணிடும். ஸோ உங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் சரியாகும். இப்போ வேலையில ஏதோ ஒரு போட்டிகள் பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகி வேலையில ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா வேலை விஷயத்துல ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கு. அப்போ வேலையில ஒரு இடமாற்றம் ஏற்பட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ வேலை தொழிலில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாகவே இருக்கும். ஸ்டாண்டர்டா நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அமையக்கூடிய சான்ஸ் உண்டு இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகேங்களா? அதுல பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய, அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவர்கள பழக்க வழக்கம் ஏற்படும். அப்படி அந்த பழக்க வழக்கத்தால உங்களுக்கு அந்த வேலையோ தொழிலோ உங்களுக்கு அமையும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் கர்மஸ்தானம் இல்லையா? அப்போ பெற்றோர்களுக்கு, கூட பிறந்தவர்களுக்கு மற்றும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க முன்னின்று செய்து கொடுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது கூட பிறந்தவங்களுக்கு திருமணம், இல்லை அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை செஞ்சு கொடுக்க வேண்டிய தருணமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கும். அதே போல 11ஆம் வீடு, அதாவது துலாமிற்கு 11ஆம் வீடு சிம்மம், சிம்மத்திற்கு அதிபதி தான் சூரியன். அப்போ மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது, செட்டில் பண்ண வேண்டியது, செய்ய வேண்டியது இருக்கும். சொத்து பிரச்சனை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அது ஒரு முடிவுக்கு வந்துடும். எல்லாத்துக்கும் சமபங்கமா பிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். வயது மூத்தவர்களே உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அது குடும்பமா இருக்கலாம் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கலாம். சரிங்களா? அதுவே படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க.
ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க, திருப்பி அந்த படிப்பை நீங்க கன்டினியூட்டி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணுன்ற ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும். அந்த ஆசை பூர்த்தி அடையும். அதுக்குண்டான ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? எதிர்பார்த்த காலேஜில் அல்லது கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். நீங்கள் என்ன கோர்ஸ் எதிர்பார்த்தீங்க அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல அத்தியாவசிய படிப்புக்கு மேலே உங்களுடைய ஆசை படிப்புன்னு சொல்லுவோம், கனவு படிப்பு, அதை படிப்பீங்க. அதேபோல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சினிமா செய்தி ஊடகங்களில் பிரபலம் அடையக்கூடிய அல்லது அதில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? சொந்தமாக ஒரு படம் இயக்குவது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய யோகம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு சூரிய எச்சரிக்கை மூலமாக ஏற்படும். ஓகேங்களா? பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம், விரும்பினவரை திருமணம் முடிக்கக்கூடிய காலகட்டமாக, அந்த திருமணத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக. ஏன்னா அந்த திருமண வாழ்க்கை முடியுமா முடியாதா, நடக்கவா நடக்காதா அப்படின்னு இருப்பீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சம்மதம் தெரிவிப்பார்கள். அது திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரத்தை நீங்க போட்டுருவீங்க, ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அதுக்குண்டான காலகட்டமாக இருக்கும். மேலும் குழந்தை பாக்கியம். ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சில குழந்தை பாக்கியம் பெறுவதில் ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை, ஒரு தடை இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. அது இப்போ சரியாகும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்துமா அது சரியாக கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல 2 பேர்ட்டு பணவரவு கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் குறிப்பிட்டு குரு பகவான் மூலமாக. உங்களுடைய துலாமிற்கு 3ஆம் வீடு தனுசு, அதற்கு அதிபதி குரு பகவான். அப்போ இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும், உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, உங்களோட வயசு குறைவான இருக்கக்கூடியவங்க, அவங்க மூலமாகவும், அவங்களோட கொடுத்த பணமோ அல்லது அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு பண உதவியோ கிடைக்கும். கூட பிறந்தவங்க மூலமாக பண ஆதாயம் பெறுவீங்க. அதே குருவான் உங்களை துலாமிற்கு 6ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கும். பேங்க் லோன் செக்ஷன் ஆகும். அரசாங்க வழிகளில் கடன் உதவி கிடைக்கும். உங்களுடைய வீடு கட்டுறதுக்கோ, வேலை பார்க்கறதுக்கோ, தொழில் பண்ணுறதுக்கோ அந்த கடன் உதவி கிடைக்கும். அதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. அதேபோல் நோய் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் குறையும் மறையுங்க. அதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்கின் அலர்ஜி, வெப்பத்தால் சில பிரச்சனை, உடல் ஹீட்னால சில பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் அதில் மட்டும் கவனத்தோடு இருந்துக்குங்க. அதே போல் வியாபாரம், பிஸ்னஸ் விஷயத்தில் இறங்கி கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், மார்க்கெட்டிங் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கும். புதிய தொழில், புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வருமானம் வேறு ஒரு வழியில பயணிக்கும். ஏன்னா 5ல் ராகு இருக்கிற வீட்டுக்கு 6ல் குரு சூரியன் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் புதிதாக ஒரு கம்பெனி நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு பெறுவீங்க, அல்லது புதிய பதவி பொறுப்புகள் கிடைக்கும். புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வேறு மாநிலத்தில் வேலை வாய்ப்பு, பெரிய நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதேபோல தொழில் ரீதியான புதிய பார்ட்னர்ஷிப், புதிய நண்பர்கள், புதிய தொழில் தொடங்குறதுக்கு நான் யோகமாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னொரு பிஸ்னஸை காலடி பதிப்பீங்க. அல்லது ஆல்ரெடி ஒரு பிரான்ச் இருக்கும், இப்போ 2 பிரான்ச்சு அதை விரிவாக்கம் பண்ணுவீங்க. அதுக்குண்டான நேர காலகட்டம். ஸோ படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இருக்கிறது போதும் அப்படின்னு நிலைப்பாடு இல்லாமல் இன்னொன்று நம்ம ஆரம்பிக்கணும், வயசு இருக்கும்போதே ஓடணும், உழைக்கணும், படிக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி வாய்ப்பை இந்த கிரகங்கள் கொடுக்கும். ஸோ டபுளாக கொடுக்கும் எல்லாத்தையுமே. ஸோ இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்க. இந்த ஒரு நேரத்தில் கவனிக்க வேண்டியது உடல் வெப்பம், ஹீட்டு சம்பந்தமான உடல் ரீதியான பிரச்சனை வரும். தேவையில்லாத கடன் பிரச்சனையை அளவுக்கு மீறி வாங்கி மாட்டிக்காதீங்க. அதோட வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள், அம்மா அப்பா தாத்தா பாட்டி போன்ற பெரியவருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை. மற்றபடி பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இந்த ஆடி மாதம் முழுவதும், அதாவது குரு சூரிய சேர்க்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக குரு பகவானுக்கு பாலபிஷேகம், சந்தன அபிஷேகம் மீனா தவறாமல் நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி இருந்து வழிகாட்டக்கூடிய நபர்கள், ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு நீங்கள் எப்பெல்லாம் அவரை சந்திக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஒரு உடை தானம், வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, அவங்க காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது போன்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துங்க. இதெல்லாம் பெரிய அளவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். சரிங்களா? தவறாமல் இதை பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல இன்று துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி நிச்சயமாக அதை பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஒருவர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலுத்தி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.